யார் கண்ணி வைக்கிறா? என் அப்பத்தை சாப்பிட்டவர்கள், என் சாப்பாட்டை சாப்பிட்டவங்க, என் மேஜையில உட்கார்ந்து சாப்பிட்டவர்கள். யாருக்கு டைனிங் டேபிள்ல சாப்பாடு கொடுப்பீங்க? உங்களுடைய சொந்த குடும்பத்துக்கு கொடுப்பீங்க, உங்க நண்பர்களுக்கு கொடுப்பீங்க, உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு கொடுப்பீங்க. எல்லாருக்கும் சாப்பாடு தர மாட்டீங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேர் அப்படி நம்ம மேஜையில உட்கார்ந்து சாப்பிட்டவர்கள் உண்டு. ஆனா அவர்கள் இப்போ கீழே என்ன செய்யறாங்களா? கண்ணி வைக்கிறார்கள். மேல நல்லா சாப்பிடுறான், ஆனா நமக்கு தெரியாம அடியில வேலை செய்யறான். சில பேர் மேல நல்லா சிரிச்சு பேசுவான், ஆனா பின்னாடி உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு கண்ணி வைப்பார்கள். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள நல்லா வந்து இருந்து சாப்பிட்டுட்டு இப்ப நமக்கே கண்ணியை வைக்கிறவர்கள் உண்டு. அப்படி சொந்தம்னு வரோம், பந்தம்னு வரோம், வந்து பார்க்க, ஐயோ நம்மளை காட்டிலும் நல்லா இருக்கிறானே, பிடிக்காது. அப்படியே நைஸா அப்படி கணவன் மனைவிக்குள்ள சண்டையை மூட்டிட்டு போயிடும். கீழே கண்ணி வைக்கிறான், மறைமுகமாய் காரியத்தை செய்கிறான். ஏன் அப்படின்னா அவனுக்கு உணர்வு இல்லாமல் போனது. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள வருகிற எத்தனையோ பேர் உணர்வு இல்லாம வராங்க. நல்ல மனுஷனா வராங்களான்னு பாருங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள ஏத்துக்காதுங்க. ஆமென்.